எங்கள் வேட்பாளரை அறிமுகம் செய்ய போகிறோம். அடுத்தது வந்து தேர்தல் அறிக்கை. நாங்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுறோம். அந்த 2 தொகுதிகளுக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சி இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க வரோம். இவங்க வந்து மிஸ்டர் ராஜசேகர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காப்புல. நீங்களாம் சினிமா படத்தில், சர்க்கார் படத்தில், அந்த மாதிரி படங்களில் தான் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருப்பீங்க. ரொம்ப வருடமாகவே அரசியலுக்கு வரணும், நம்ம நாட்டில் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருவர் வந்து ஒரு நல்ல கட்சி இல்லை, எந்த கட்சியில் இணையிறது, எந்த கட்சியில் இணைஞ்சு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சா சரியாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தேடலில் இருந்திருக்காங்க. அந்த தேடலில் இது மாதிரி ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நேர்மையாக இருக்கணும், அரசியல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கட்சியை விட்டு வெளியில் வந்திருக்காங்கங்கிற விஷயம் கேள்விப்பட்டு எனக்கு இணையதளத்தின் மூலமாக என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி பேசி அதன் பிறகு தன்னுடைய வேலையை கூட தூக்கி போட்டுட்டு வரதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மிஸ்டர் ராஜசேகர். MCA படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நாட்டு மேலே பற்று இன்னுமே அதிகம்னு சொல்லலாம். இங்கே என்ன நடக்குது, இங்கே என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அனுதினம் டெய்லியுமே எல்லா விஷயத்தையுமே உற்று நோக்குவாங்க. மக்களை பற்றி, அரசியலை பற்றி, கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, இப்படி எல்லா துறைகளையும் பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக அதிகமாக உற்று நோக்குவாங்க. ஆனால் எல்லாராலையும் இங்கே வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெகு சிலர் தான். அதற்கு ஒரு சரியான கட்சியாக அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அமைந்ததாக சகோதரர் ராஜசேகர் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தொகுதியில், இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க, சொந்த ஊர் மயிலாடுதுறை தான். அதனால் மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளராக, ஏன்னா நம்ம 2 தொகுதி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று தென் சென்னை, மற்றொன்று மயிலாடுதுறை. ஏன் 2ம்னா 2மே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒன்று வந்து மாநகரம், ஒரு மாநகரத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு மாநகரமாக தென் சென்னையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமும், அதே போல் ஒரு கிராமம், அதாவது டெல்டா பகுதிகள், நிறைய கிராமங்கள் சூழ்ந்த இடம் மயிலாடுதுறை. அப்போ அந்த மயிலாடுதுறையில் வந்து டெல்டா பகுதி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் உயர்த்தணும். இது 2மே நாங்கள் 2 மாடலாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த 2 தொகுதியும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் புதிதாக கட்சி தொடங்கி எங்களோட கட்டமைப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையிலையும் இந்த மோட்டிவேஷனும் இந்த 2 எடுத்துட்டு இதை நம்ம சரி செய்தோம்னாவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் முழுக்க மக்களுக்கு இறங்கி சேவை செய்கிறத தவிர எங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லாததுனால இந்த மக்கள் நிச்சயமாக எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். பழைய அரசியலை ஒதுக்கிட்டு புதுமையான அரசியல் வேணும்னு விரும்பக்கூடியவர்களுக்காக நாங்கள் வந்து இந்த 2 தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம்.